வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான செய்தி அலசல், அரசியல் அலசல் என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த உதயநிதி, பாலிடால் உதயநிதி பட்ஜெட்டு நம்ம நாட்டோட கேவலமே. இப்படி ஒரு மனுஷன் எதிர்க்கட்சி தலைவராக இப்படி ஒரு ரவுடித்தனம் பண்ணுற ஆளை போய் எதிர்க்கட்சி தலைவராக போட்டது பெருங்கேவலம் நம்ம நாட்டுக்கே. எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அப்படின்னு டிக்ஷனரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுவாங்க, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் பேசாதம்பாங்க. ஏதாச்சும் கெட்டது பேசுனா அதுக்கு பேர் என்னென்னா, சார் ஹி ஹஸ் யூஸ்ட் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அகேன்ஸ்ட் மீ அப்படிம்பாங்க. அதாவது அவர் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் பேசினார் சார் அப்படிம்பாங்க. எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் பேசக்கூடாது. அப்படி பேசக்கூடாத வார்த்தைகளுக்கு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்னு வச்சான். பார்லிமெண்ட்டில் பேசக்கூடாது, சட்டசபையில் பேசக்கூடாதுன்னு அதுக்குன்னு வார்த்தைகள் இருக்குது. பார்லிமெண்ட்டை போய் இவங்க அத்தை கனிமொழி போய் நார் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 பொம்பளைங்களை ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அங்கே பார்லிமெண்ட்டில் போயிட்டு பதவி ஏற்படுங்கடானா உதயநிதி வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்ட்டு பார்லிமெண்ட்டில் எந்தெந்த வார்த்தை பேசக்கூடாதோ அத்தனை கெட்ட வார்த்தையும் பேசிட்டாங்க இவங்க. இன்றைக்கி இந்த குரூப்பு போய் தொலைஞ்சது, கருணாநிதி தொலைஞ்சாருன்னு பார்த்தா, இந்த கருணாநிதி கூட எப்படி தெரியுமா, அவர் பேச மாட்டார், மற்றவனை தூண்டி விட்டு கெட்ட வார்த்தை பேச சொல்லுவார். ஆனால் அவர் பேரன் அந்த ஆளே அத்தனை கெட்ட வார்த்தையும் பேசுகிறார். இது நாட்டுக்கே பிடிச்ச ஒரு சனி என்று தான் சொல்லணும். எதுக்கு சொல்கிறேன்னா, சட்டசபையில் பேசுகிற வார்த்தை என்னையா, இன்றைக்கி சட்டசபையில் பட்ஜெட்டு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த துறைக்கு இது கம்மியாக ஒதுக்கியிருக்கீங்க, இந்த துறைக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்கீங்கன்னு அந்த துறையை சம்மந்தமாக பேசணும். அது பேசுகிறதுக்கு வக்கு கிடையாது. திரிஷா நீ யோக்கியமாயா? நீ பல பேரோட பல இவங்களோட சுற்றின ஆடியா? நீ யாரோட சுற்றின? எல்லாம் லிஸ்ட்டே இருக்க. நிவேதா பத்ராஜுங்கிறாங்க, ஒரு கல்யாணம் ஒரு நடிகை பேர் சொல்கிறாங்க, ஸ்ரீரெட்டி புஸ்தகம், ஆண்டியாங்கிறவங்க புஸ்தகமே எழுதியிருக்காங்க, ஸ்ரீரெட்டின்னு ஒரு லேடி. இவங்கெல்லாம் என்னென்ன கதையோ சொன்னாங்களே, அதெல்லாம் இதில் வந்திருக்க, பத்திரிக்கையில் வந்திருக்க. நானாக சொல்கிறேன், பத்திரிக்கையில் அவ்வளோ நியூஸ் வந்திருக்கு. உங்களை பற்றின இது பூரா செய்தியாக வருதையா? அப்படி இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் திரிஷா வீட்டுக்கு போவீங்க. அவங்க மனைவி இதில் போனதில் டிவோர்ஸ் கேஸ் போட்டதில் திரிஷாவை சொல்லிட்டாங்களாம். அதை பிடிச்சிக்கிட்டு காவேரிக்கு தண்ணி வரலங்கிறதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? காவேரி இதை பற்றி உங்கள் அப்பாவும் நீங்களும் 5 வருஷம் என்னத்தையா கிழிச்சிங்க காவேரி தண்ணீரில்? காவேரி வாட்டருங்கிறது சாதாரண விஷயமா? காவேரிக்கு தண்ணீர் விடுறது, காவேரி நதிநீர் ஆணையம்னு ஒன்று இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. காவேரி நதிநீர் ஆணையம் இத்தனை டிஎம்சி தொடர்ந்து ஒன்று இருக்குது. அதை வீரனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இது மாதிரி பல விதிகள் இருக்குது. காவேரி நீரில் நீங்களும் உங்கள் அப்பாவும் கிழிச்ச மாதிரி பேசுகிறீங்களே, எல்லாம் வேதனைக்குரிய விஷயங்கள். ஒரு பொறுப்புள்ள ஒரு துணை முதலமைச்சராக இருந்தாலும், ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாலும், இப்படியா விளையாட்டா ஒரு பொதுக்கூட்டம் மேடை மாதிரி இப்படியா பேசுகிறது? என்னை கைது பண்ணிக்கல, என்னத்தை கிழிச்சிங்கன்னு அப்படின்னு கேட்குறது. 2 மணி நேரமாக குளியலறையில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு வைக்கமா இல்லை? கைது பண்ண வந்த போலீஸ் குளியலறையில் போய் உங்கள் தாத்தா மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு, உங்கள் தாத்தா வச்சு 1/2 மணி நேரத்தில் வந்தார், 2 மணி நேரம் குளியலறையில் ஒளிஞ்சிக்கிட்டார். வந்துக்கிட்டு என்ன இது பண்ணீங்க? அப்படி இங்கே இருந்துக்கிட்டு அங்கேருந்து ஹைகோர்ட்லேருந்து ஒரு கேஸ் போடுறீங்க, அது வேறு. அதில் என்ன போய் சொல்கிறாங்க, அடிக்கடி எதை கேட்டால் ஹைகோர்ட் உத்தரவுப்படி வெளியில் இருந்து. ஹைகோர்ட்டும் உத்தரவு போடல, ஒரு இலவும் போடல. ஹைகோர்ட்டு உத்தரவு போடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு மனிதனை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு போலீஸ் சொல்லிட்டாங்கன்னா முன்ஜாமீன் புத்தகத்தில் போடக்கூடாது. அந்த ஜட்ஜ் என்ன பண்ணார், இவங்களை கேட்குறாரு, பிபியை கேட்குறாரு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை, என்னப்பா கைது பண்ணி அவங்க முன்ஜாமீன் கேட்குறாங்களே, என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அரசாங்க வக்கீல் என்ன சொல்கிறாங்க, விசாரணைக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கோம், கைது பண்ணுற எண்ணம் இல்லை, இன்னும் பெருந்தன்மையாக சொல்கிறாங்க. அப்போ ஜட்ஜு சொல்கிறாங்க, கைது பண்ணுற எண்ணம் இல்லையா? அப்போ சரி, அப்போ சீக்கிரம் வந்துட்டுருங்க அப்படிங்கிறாரு. அதுவும் வாய்மொழியாக தான் சொன்னார். இந்த மூஞ்சியை வந்துக்கிட்டு உள்ள இது ஜாமீன் கொடுக்காத, முன்ஜாமீன் கொடு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லலை. ஜாமீன் கொடுக்கறதுக்கு இதுக்கு அதிகாரம் கிடையாது ஹைகோர்ட்டுக்கு. முதல்ல இந்த பிரச்சனைக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை தான் கொடுக்கணும், அப்புறம் செஷன்ஸுக்கு போகணும், அப்புறம்தான் ஹைகோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. இதெல்லாம் விவரமாக சொல்லிட்டான். ஒரு இடமும் தெரியல. அங்கேருந்து அங்கே போய் எதுக்கு எடுத்தாலும்
ஹைகோர்ட் ஆர்டர் கைது பண்ண முடிஞ்சதா அப்படிங்க. இன்னும் கைது பண்ணுறது பெரிய கஷ்டமாக, தூக்கி அடித்து போட்டு காலை உடிச்சு உள்ளே கொண்டு போனானே என்னத்தை கிழிப்பீங்க? உங்கள் தாத்தா என்னத்தை கிழிச்சார்? உங்களை அடித்து போலீஸ் கொண்டு போகிறதுக்கு என்ன விதம் ஆகும்? அமல்ராஜ் என்னத்தை பார்த்தீங்களா? கமிஷனர் இப்படிப்பட்ட கமிஷனர் உள்ளே பூந்து அடித்தார், அவரே அடித்தார். இப்போ திமுக காரனா சேகர்பாபுவோட ரவுடியவும் அந்த மா சுப்பிரமணிய ரவுடியவும் ஒரு 50-100 பேரை கொண்டாந்துட்டு கலாட்டா பண்ணீங்கல்ல, கைது பண்ணிட்டு போனால், கைது பண்ணி விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனால் இப்படியா கலாட்டா பண்ணுவீங்க? போட்டு மிதிச்சார் அமல்ராஜ். கமிஷன்லேயே வந்து அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி ரவுடி கூட்டம், உங்களை மாதிரி 100 மடங்கு ரவுடித்தனம் பண்ண தெரியுமையா? அவன் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், நல்ல கொள்கைகள் உள்ளவன், அவன் இதெல்லாம் தப்பு, சட்டத்துக்கு அடிபணியணும்னு நினைக்கிறவன். பிறந்த குடும்பம் அப்படி பெரிய இது மாதிரி. முத்துவேல் கருணா, அந்த முத்துவேல் யாரையா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிடைக்கிற முத்துவேல் யார்? தட்சணாமூர்த்தியில் ஓரத்தில் ஒதுங்கி இடம் கிடைக்காம நின்னாள் முத்துவேல் ராஜ பரம்பரையா? அதனால் சொன்னேன், என்ன வார்த்தை பேசுகிறது? அதாவது சட்டம் தெரிஞ்ச எவனுமே காரித்து போவான். என்னை ஒரு தீவிரவாதி போல் கைது செய்தார். அவங்க எங்கேயா கைது செஞ்சாங்க? அவன் தான் கோர்ட்டே சொல்லிட்டானே, விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனையா? அதுக்கு இந்த இதுவா தீவிரவாதி மாதிரினா உன் கையில் விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போனாங்களா? விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போயிருக்கணும். தீவிரவாதியோடு உதைச்சிருக்கணும் போலீஸு. அதெல்லாம் ஒன்றும் செய்யலை. அவன் பாவம் கூட்டிகிட்டு போய் விசாரித்தா பெரிய ராஜ பரம்பரை வானத்திலிருந்து குதிச்சிங்க. உங்களை விசாரிக்க கூட கூட்டிகிட்டு போகக்கூடாதா? பெரியவரா, தூய்மையானவரா? 30,000 கோடி கொள்ளையடித்த ஆள் தானேங்க நீங்கள் எல்லாம். அதனால் என்னமோ பெரிய யோகியர் மாதிரி என்ன ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? அடித்து ஒரு கமிஷனர்கிட்ட சொன்னால் அடித்து தூக்குனாலாம் தெரியும், அடி வாங்கினா தெரியும். அடினா எப்படின்னு உங்கள் அப்பாட்ட கேட்டு பாருங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பா அம்மையை எப்படி வளர்க்கலை, அதனால் எனக்குன்னு மனைவி இருக்காங்க. எனக்கு ஒரு திருமணமாகி ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க கூட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க, எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது. மனைவி இருக்காங்கன்னா ஏன் பாலிடால் குடிச்ச நீ? நான் கேட்குறேன், நீங்கள் ஏன் பாலிடால் குடிச்சிங்க? மனைவி இருக்காங்களாம், நல்ல குடும்பத்தில் நல்லா வளர்த்தாங்களாம். கல்யாணம் ஆகி கல்யாண வயசில் ஆம்பளை பையனும் பொம்பளை பிள்ளை இருக்கும்போது இன்னொரு நடிகையை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு பாலிடால் குடித்ததான் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ்ஏ ஓப்பனாக சொன்னார். என்னாச்சும் பதில் சொல்ல முடிஞ்சதா? ஒரு நடிகையா, 2 நடிகையா, எத்தனை நடிகை சிகரெட்டில் சுட்டதா ஒரு நடிகை புக் எழுதுனாங்க. இப்போ கிரீன் பார்க் ஹோட்டலுக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு அவங்கள போய் இது பண்ணதா ஒரு நடிகை சொல்கிறாங்க, நிமிஷப்படுத்தினதா. இப்போ இன்னொரு நடிகை என்ன சொல்கிறாங்க, முன்னுக்கு ஆள் இருக்கும்போது ஒரு மாதிரி, இல்லாத போது ஒரு அது வரையும் பேசாதங்கிறாங்க. உங்கள் லட்சணம் இந்த லெவலில் இருக்கும்போது இவர் என்னென்னமோ கதை விட்டுறாரு. நல்ல குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியுமே, நல்லா வளர்த்தாங்களா? உங்கள் வளர்ப்பு பேசுகிற பேச்சிலே தெரியுதையா? நல்லா வளர்த்துருந்தாங்கன்னா, நல்ல மனுஷங்களா இருந்தால் இந்த பேச்சு பேசுவீங்களா? அதுவும் சட்டசபை உள்ளே போய் பேசுவீங்களா? பேசக்கூடிய வார்த்தைகள் அது. திரிஷா யோகியர். உன் பேரை சொல்கிறதா இருந்தால் எத்தனையோ நடிகைகள் பேரை சொல்லாமல். எதற்காக சொல்கிறேன்னா, ஒரு ஜனநாயக நாடு, எல்லாத்துக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. எம்எல்ஏ ஆனால் கட்டுப்பாடு இருக்குது. ஸோ எதிர்க்கட்சினா கட்டுப்பாடு ஒன்றுமே இல்லாமல் இது பண்ணிக்கிட்டு கட்டுப்பாடு இழந்து பேசுனா அந்த டிஷர்ட்டு போட்டுட்டு வரும்போதே தெரியும் உங்கள் லட்சணம். இல்லை இது சட்டசபைக்கு அமையா டிஷர்ட்டு போட்டு வரான்? ஒரு ஆளை காமியா நீ மட்டும் டிஷர்ட்டை போட்டு வந்துக்கிட்டு இந்த மூஞ்சிக்கு 50 பெரிய அழகு கொட்டுதா அவங்களுக்கு? ஒரு இது வேணாமா? சட்டசபை மாண்பு வேணாமா? அதனால் அங்கே என்ன அழகை காட்டுறதுக்கு அங்கே என்ன வேலை இருக்குது? அறிவை காட்டணும், பண்பை காட்டணும், அனுபவத்தை காட்டணும். அதை விட்டுட்டு வேறு டாப்பிக்கே கிடைக்கலையா அப்படிங்கிறது தான். இந்த இதில் பெரிய நாடகம் நடிச்சிட்டாங்க. ஐயோ, அவர் கைது விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனதே இப்போ அந்த இதில் தஞ்சாவூரில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. தஞ்சாவூரில் கூட்டிகிட்டு போனோடனே அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிற ஸ்டாலின் இங்கேருந்து ஃபோன் பண்ணி அந்த மாவட்ட செயலாளத்தை கூட்டிகிட்டு வா போட்டு இது விட்டு அங்கே வந்து வாசலன்னு உதயநிதி வாழ்க. எவ்வளோ நாளைக்கு அந்த திருமுழு பண்ணுவீங்க?
உங்கள் தாத்தா திருமுள்ளு இந்த மாதிரி தான் பண்ணான்னா நீங்களுமா இப்படி திருமுள்ளு பண்ணுவீங்க? போய் அங்கே இறங்கி விசாரணை முடிச்சுட்டு இருந்து எல்லோரும் மாதிரி வருவீங்களா? அங்கே உட்காந்துக்கிட்டு வாழ்க வாழ்கன்னு 500 ரூபாயும் 1000 ரூபாயும் கொடுத்து உங்கள் கட்சிக்காரனுக்கு தெரியாது. காரி துப்புறான் உங்கள் கட்சிக்காரன். எவனுமே நீ ஒரு ரூபாயோ கட்சி வேலை செய்ய மாட்டான். ஏதோ கொடுக்குற ரூபாய்க்கு வந்துக்கிட்டு கத்துறான். எல்லாம் தேவையா? இப்படிப்பட்ட ஒரு விளம்பரம் தேவையா? என்னையா பண்ணாங்க உங்களை? அங்கே வந்து பேசுகிறாரு இதில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இவங்களால தான் சட்டம் ஒழுங்கே கெட்டது. பிளாட்ஃபார்மில் விற்கிறவன்ட்டெல்லாம் போய் 3000 ரூபா வாடகை வாங்கினா அவன் கட்சிக்காரன் கேட்க துப்பு இருந்ததா? அன்னைக்கு இவர் வந்துக்கிட்டு கட்சி இது சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டான். சட்டம் ஒழுங்கு கெட்டதே நீங்கள் உங்கள் அப்பா ஆட்சியில் இருக்கும்போது தான். அது எல்லாருக்கும் தெரியுமே. பேசுனது உருப்படியான விஷயத்த பேசணும். இது ஒரு ஆட்சியாகவே பார்க்கல, சர்க்கஸ் கூடாரமாக பார்க்குறாங்களே. என்னத்தை சொல்வது? இது என்ன சர்க்கஸ் கூடார மாதிரியா நடக்குது? யாருன்னு லஞ்சம் வாங்காதீங்கிறாரு. நான் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறேன். சொல்கிறது துப்பு இருக்கா? நீங்களும் உங்கள் அப்பாவும் ஒன்றா உட்காந்து நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோன்னு சொல்கிறதுக்கு உங்கள் 2 பேத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கே துப்பு இருக்கா? எல்லா இதுலேயும் லஞ்சம் வாங்கி வச்சுருக்கீங்க. ஆதவன் சொல்லியிருக்காரு. என் துறையில் இருக்கிற கான்ட்ராக்டெல்லாம் 2028 டெண்டர்லாம் இப்போ போட்டாங்களாம். என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஓனர்களை கூப்பிட்டு 2026 தான் எலெக்ஷன் வருது, ஏன் 2028 வரை டெண்டர் கொடுத்தேன்னா அடுத்து என் பையன்தான் ஆட்சிக்கு வருவான்னாரான் ஸ்டாலின். 2028 வரை டெண்டர்களுக்கு கமிஷனை வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ பணம் கொடுத்தவன் நிலைமை என்ன? அன்னையிலேருந்து இதே தானே பொழப்பு உங்களுக்கு. சர்க்காரியா கமிஷன்னு சொல்லிச்சு. வீராணம் குடிநீர் மக்கள் குடிக்கிற குடிநீரில் வந்து இப்போ ஊழல் பண்ண ஆளுங்க நீங்கள். உங்கள் தாத்தா அப்போ அவன் அந்த இதை முரசொலி கட்டணும் ஓசியாக கட்டி கொடுன்னு அந்த சர்க்காரியா கமிஷனில் சொல்கிறான். வெக்கமாக இல்லையா உங்களுக்கெல்லாம்? தலையை நிமித்திக்கிட்டு தெரியுறீங்களே. உங்கள் தாத்தா பாருங்கள், மக்கள் குடிக்கிற குடிநீரில் ஆந்திராக்காரனுக்கு டெண்டரை விட்டு அதுவும் கேன்சல் ஆகி போய் அவன் பாவம் முரசொலியை வந்து ஓசியில் கட்டி கொடுத்து இன்றைக்கி முரசொலியை வச்சுட்டு கோடியாக அது பாவம் இவங்களுடைய நிலம். ஆதி திராவிட மக்களுக்கு நின்று வரக்கூடிய நிலம். அதை போய் ஆட்டையை போட்டு இது பண்ணிவிட்டு பேசுகிற பேச்சுக்கு அளவு இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். அவர் பெரிய வீரர் அங்கேருந்து வராரு. அப்படி வந்து நைட்டு 1 மணி 1:30 மணி சர்க்கஸுங்கிறாரு. இந்த ஆட்சியை குரங்கு பண்ணுற சேட்டையை பூரா நீங்கள் பண்ணுறீங்க. அப்புறம் சர்க்கஸ்ன்னு இந்த ஆட்சி என்னென்ன இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்கிறதுக்கு? அதனால் நைட்டு போட்டுருங்க. அவர் லுங்கியை கட்டிட்டு ஒரு சட்டையை போட்டு போஸ்ட் கொடுக்குறாரு பையனோடு சேர்ந்து. என்ன இதுங்க நீங்கள்லாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்கொயரி 41 நோட்டீஸ் கொடுப்பாயா? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. 10 வருஷத்துக்கு கீழே இருக்கிற குற்றங்களை அரெஸ்ட் பண்ண ஜெயிலுக்கு அனுப்பாதுன்னு இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்களா? அந்த ஸ்டாலின் பாவத்தை சுமந்து தான் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறீங்க. இன்னும் திருந்தலையா? ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? 41 நோட்டீஸ் கொடுக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு போனாங்க, விசாரித்தாங்க, கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. இது பண்ணி நைட்டு பெரிய ஹீரோ மாதிரி இங்கேருந்து போய் அங்கே ஸ்டாலின்கிட்ட போய் அவரோட போஸ்ட் கொடுத்து அப்படி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கேவலம். இப்படி ஒரு பையனும் அப்பாவும் இப்படி ஒரு ஆளை சாதாரண ஆளுகிட்டே பார்த்ததில்ல. அப்படி பையனும் அப்பாவும் இருந்த இவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, இருந்தாங்க பதவியில். பொண்ணுங்களும் இருந்திருக்காங்க. தெலுங்கானாவில் அவள் பொண்ணு வந்து அரசியலில் இருந்தாங்க. சந்திரசேகர் ராவ் அப்படிங்கிறது. அங்கே சரத் பவார் பொண்ணு இருக்காங்க. அவங்க பெரிய பதவியில் இருக்காங்க. யாரையுமே நாங்கள் இப்படி பார்த்தது இல்லையா? அப்பனும் பையனும் இப்படியா டியூட்டி எடுப்பீங்க சாதாரண பிரச்சனைக்கு? அப்படிங்கிறது தான் முதல் இதை சொல்லணும். அடுத்து இப்போ பட்ஜெட்டுக்கு வருவோம். பட்ஜெட்டு கூட்டம் அன்றைக்கி அதான் தில்ஷான் பேசிட்டு பட்ஜெட்டை விட்டு இருந்தாங்க. கரெக்டாக மாற்றம் வேண்டும் நாங்களாம். அது மாற்றிட்டாங்கன்னா பேர் மாற்றம் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் தாத்தா பேர் வைப்பீங்க. உங்கள் அப்பா வந்துக்கிட்டு கருணாநிதி திட்டம். அவங்க என்ன பண்ணாங்க? கருணாநிதியின் கனவு இல்ல திட்டம்னு இவங்க அப்பா வச்சுருக்காரு. அவங்க அப்பா பேர் அது என்னையா கருணாநிதியின் கனவு இல்ல திட்டம்? ஒரு அரசாங்கத்திலேருந்து வீடு கட்டி கொடுக்குறீங்க. உங்கள் அப்பாவோட கனவு இல்ல திட்டம்னா என்ன? உங்கள் சொந்த காசை போட்டு பண்ணி உங்கள் அப்பா பேர் வைங்க. கருணாநிதியின் கனவு இல்ல திட்டம். அதை மாற்றி வெற்றி கனவு இல்ல திட்டம்னு வச்சுருக்காங்க. இதில் என்ன தப்பு? உங்கள் அப்பா உங்கள் தாத்தா பேர் தான் வைக்கணுமா? மாற்றம் வேண்டும்னா பேரை மாற்றிருக்காங்க. பெரிய விவரமாக பேசுகிறதானப்பா. இன்றைக்கி எழுதி கொடுக்க ஆள் இல்லை. ஏன்னா நைட்டு 12 1 மணிக்கு வந்துட்டு தூங்கியிருப்பாப்புல.
பாத்ரூம் போகிறதுக்கே 2 மணி நேரம் ஆகுது. எழுந்திரிச்சு அவசரமாக சட்டசபைக்கு ஓடி வந்து ஒன்றும் எழுதி கொடுக்கல, அதனால் ஒன்றும் இதை பேசலை. நீங்கள்லாம் ஒரு எம்எல்ஏ, உங்களுக்கெல்லாம் ஓட்டை போட்டுருக்கான். அங்கே போய் இப்படி அவர் இன்றைக்கி பட்ஜெட் இதில் போய் பட்ஜெட்டில் என்ன இவர் சொல்கிறார் முடிஞ்ச உடனே எடப்பாடி பட்ஜெட்டு ஜீரோங்கிறார். ஆமாம் ஜீரோ தான். நீங்கள் 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க கொரோனாவில். 1 லட்சம் கோடி கடனாக இருந்ததை 5 லட்சம் கோடி கடன் ஆக்கினீங்க நீங்கள். அப்புறம் பட்ஜெட்டில் ஜீரோ வராமல் நூற்றுக்கணக்கில் வரும். அவர் ஸ்டாலின் பிளாஸ்ட் அப்படின்னு சொன்னாங்களாம். வேஸ்ட்டுன்னு மக்கள் சொல்கிறாங்களாம். எவனோ எழுதி கொடுத்துருக்கான். வேஸ்ட்டுன்னு அவருக்கு பேசவே தெரியாது. டெவலப்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தவிர ஒன்றும் தெரியாது. வேஸ்ட்டு எப்படி வேஸ்ட்டு தான் வரும்? 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு வந்தால் என்ன பிளாஸ்டாக பண்ணுவாங்க? வேஸ்ட்டு தான் பண்ண நடக்குவாங்க. அதனால் பட்ஜெட்டில் இப்போ இதை சமாளிக்கிறதே கஷ்டம். அது 4500 கோடி செலவு வருது, வரவு 3000 கோடி 3500 கோடி இது தான் வருது. ஆக 1000 கோடிக்கு மேலே ஒரு மாதத்துலேருந்து துண்டு விழுகுது. கடன் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க 12 லட்சத்தில் நாட்டையும் ஆட தெரியாமல் ஒரு இந்த ஆட்சியை அமைச்சு குட்டிச்சவரை ஆக்கிட்டு போயிட்டு அங்கே பேசவும் செய்கிறாங்க. என்ன சொல்கிறது? அதனால் பட்ஜெட்டில் பெரிய இந்த இது மட்டும்தான் பேர் மாற்றம், அது சரியானது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், விஜய்க்கு வெறும் பேர் மாற்றத்தோடு நிறுத்தக்கூடாது. எல்லா இடத்துக்கும் பேர் மாற்றம் பண்ணுங்கள். பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் மாற்றம் பண்ணுங்கள். எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் எங்கள் அப்பா பேர் வச்சுருக்காரு. எல்லா இதுக்கும் நிறைய இடத்துங்களுக்கு லைப்ரரி இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க மற்ற இதுலேயும் உங்கள் அப்பா பேரை எடுத்துருங்க. அது மட்டும் இல்லையே, அவங்க அப்பா பேர் அவங்க அப்பாவுக்கு வச்ச சிலைகள் ஒரு சிலை கூட இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில். தாவேக்கு ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அதை பண்ணணும். நீங்கள் டெவலப்மெண்ட்டு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இருந்த அசிங்கங்கள் எல்லாம் நீக்குங்கள்ப்பா. அதைத்தான் சொல்லுவேன். சமாதி வச்சுருக்கீங்க, எவ்வளையா செலவு கொடுக்குறோம்? 1 பைசா செலவு கொடுக்காதீங்க அந்த சமாதிக்கு. இவங்க இந்த திமுக அறக்கட்டையிலேருந்து பணத்தை கட்டணும். அது நான் பல தடவை சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் பட்ஜெட்டில் பெருமளவு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏஐக்கு அதிகமாக செலவு பண்ணிட்டீங்க, ஆனால் அதை விட வேளாண் துறைக்கு கம்மியாக செலவு பண்ணியிருக்கீங்கன்னு சௌமியா அன்புமணியா அவங்களுக்கு மந்திரி கிடைக்கலன்னு. ஏன்னா ஏஐங்கிறது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு தான் கேட்குறேன். சௌமியா அன்புமணிக்கு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏஐங்கிறது இன்றைக்கி உலகம் முழுவதும் ஏஐங்கிறது தான் பெருசாகுது. விவசாயத்துலேயும் ஏஐ உண்டு. விவசாயத்தில் எந்த இடத்துல தண்ணி கோருங்கிறத துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம். என்னென்ன மாதிரி பயிர்களை போடணும், எப்படி அதை வளர்க்கணும், அத்தனை முறைகளும் ஏஐயில் இருக்குது. இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய உலகத்தில் ஏஐ தான் வருங்காலத்தில் டாமினேட் பண்ண போகுது. அதனால தான் ஒவ்வொரு நாடும் ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட்டில் ஏஐ அப்படிங்கிறதுக்கு அதிக நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா அட்வான்ஸாக போகணும், நவீனமாக போகணும்னு நினைக்கிறாங்க. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அதுக்கு பட்ஜெட்டு தான் இன்றைக்கி வாங்கி வச்ச கடனுக்கு இப்படி போட்டதே அதிகமாக. முக்கியமாக சொல்லியிருக்காங்க அதுலேயே அந்த அதானிங்கிறாள் அந்த ஸ்மார்ட் மீட்டர் எலக்ட்ரிசிட்டி ஸ்மார்ட் மீட்டர் வைக்கிறாங்க. எவையாக கேட்டான் ஸ்மார்ட் மீட்டர் ஒழுங்காக கரண்ட்டு போதாதா ஸ்மார்ட் மீட்டர் அதில் கொள்ளையடிக்கிறதுக்கு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. 20,000 கோடி சொல்லி கேன்சல் என்ன சொல்லி பண்ணியிருக்காங்க, ரத்து பண்ணியிருக்காங்க. இது இன்னும் மின் கட்டணத்தை கூட்டும், அதானிங்கிற கோடீஸ்வரருக்கு பணம் போடுறதுக்காக மக்களுக்கு மின் கட்டணத்தை கூட்ட நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு அதை ரத்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சாதனை தானே. நீ வச்சுக்கிட்டு போன கடனுக்கு இப்போ மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பட்ஜெட்டை பற்றிய நம்முடைய கருத்து. அடுத்தது டாஸ்மாக் கடையில் நெரிசலை தடுக்கிறதுக்கு ஆன்லைன் புக்கிங்னு வச்சுருக்காங்க. நம்மளை பொறுத்தவரை டாஸ்மாக் ஒழிக்கணும். சரி, அது ஒழிக்கிற வரை இன்றைக்கி இருக்கிற நெருக்கடிக்கு அவங்க வாங்கிட்டு வச்சு 10 லட்சம் கோடி கடனை சமாளிக்கிறதுக்கு அது ஒரு அவசியம். ஏன்னா அதுலேயே 1 லட்சம் கோடி வரணும் கரெக்டாக உபயோகிச்சா. அதனால தான் நாங்கள் அதை ஒழிக்கணும். கொஞ்ச நாளைக்கு வைங்க. ஆனால் அந்த கொஞ்ச நாளைக்கு கண்ட ஆளுகிட்டெல்லாம் இன்னும் ஏன் ஜெகத்தலட்சங்கிற பணத்தை இதை வாங்குறீங்க? விஜய் ஆட்சிக்கு தான் கேட்குறேன். ஜெகத்தலட்சங்க டிஆர் பாலு கனிமொழிகிட்ட சரக்கை வாங்காதீங்க. நல்ல மனுஷங்கிட்ட சரக்கை வாங்குங்க. பணம் நல்லவங்கிட்ட போய் செல்லும்பா. இந்த மாதிரி பணம் இருந்தால் அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போனால் ரவுடிசத்தை ஊக்குவிப்பாங்க. கெட்டவர்கள் கையில் பணம் போகக்கூடாது. அதுக்கு தான் டாஸ்மாகை ஜெயலலிதா அரசாங்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. அடியாள் ரவுடி லோஃபரு தான் ஏலத்துக்கு எடுக்கிறான் வேணான்னு கொண்டு வந்தாங்க. நீங்கள் இப்போ இப்போ ஆன்லைனில் கொடுக்குறீங்க ரைட்டு, அது கொஞ்ச நாளைக்கு கொடுங்க. அதுக்கு அன்புமணி தான் இது பண்ணுறாரு.
அது எப்படி அவ்வளோ நான் கேட்குறேன், எனக்கு யாரையுமே நான் பார்ப்பதில்லை. அன்புமணிக்கே கேட்குறேன், நீங்கள் குடிக்க மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்கள். என்னமோ நீங்கள் டாஸ்மாக்கு வந்து இது கொடுத்துட்டாங்க, ஆன்லைனில் கொடுத்துட்டாங்கன்னு பேசுகிறீங்களே. அரசியல்வாதிகள் எல்லாமே வெளியில் ஒரு முகம், உள்ளே ஒரு முகம். வெளியில் வந்துக்கிட்டு இப்போ ஃபார்ம் ஹவுஸில் வச்சுக்கிட்டு தண்ணி குடிக்கிறது, அடிக்கிறது, வெளிநாட்டு மதுவை. இங்கே வந்துக்கிட்டு இப்போ டாஸ்மாகை மூடுங்கிறது. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டாஸ்மாகே மூட வேண்டும், மூடி திறந்து இருக்கும் வரை திமுக காரர்கிட்ட வாங்காதீங்க, நல்ல மதுவாக கொடுங்க. இப்போ எல்லாம் 50 வயசில் செத்து போயிடுவான் இவங்க மதுவெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறது தான் அந்த அடுத்த கட்ட கருத்து. இன்னும் இந்த இதை வச்சுக்கிட்டாங்க, இவிஎம் இந்த ஓட்டிங் மிஷினை குளத்தூர் முதல்ல 14நாங்க, இப்போ 20, 24ன்ட்டாங்க. அதில் மோசடி நடந்திருக்கிறது. என்னால் இளங்கோன்னு ஒரு வக்கீல் சொல்கிறார், அதில் மோசடி. நீ யாரையா ஒழுங்காக கோர்ட்டில் போய் பேச கற்றுக்கங்க, அதோட கற்றுக்கணும். நான் தான் பார்த்துருக்கேன் உங்கள் ஆர்குமெண்ட்டை, பேசவே தெரியாது. இவங்க வந்துக்கிட்டு அதில் வந்து மோசடி நடந்துக்கா இல்லையான்னு எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லணும். நீங்களும் இன்னொரு உங்கள் ஸ்டாலின்னு சொன்னால் பத்தாது. மோசடி நடந்ததுக்கு தான் கோர்ட்டுக்கு போங்க. அங்கே போவீங்க, 10 வருஷம் உங்கள் ஸ்டாலின் கேஸு 15, 20 வருஷமாக நடக்கும். அது மாதிரி நடத்திக்கிட்டு இருங்க. மறுபடியும் மோசடி நம்ம மீடியாவில் சொல்லி ஒரு ஜனங்களை குழப்பக்கூடிய வேலையில் இன்னும் எவ்வளோ நாளைக்கு செய்வீங்க? அதுதான் நான் சொல்கிறேன். மோசடி நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. குளத்தூர்லேயே இவர் தோத்தது, அவர் இன்னும் டெபாசிட்டே வாங்கியிருக்கக்கூடாது. இப்போ தைரியம் அவர் நிர்மல்குமார் கேட்குறாரு, இல்லை ஆதவர்ஜனும் நிர்மல்குமாரும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உனக்கு தைரியம் இருந்தால் ஆதவர்ஜன் தான் நினைக்கிறேன். உதயநிதி நீ இப்போ ரிசைன் பண்ணிவிட்டு நீ அதை சேப்பாக்கில் ஜெயிச்சு திருப்பி ஜெயின்னு கேட்குறாங்க. அது செய்ய தைரியம் இருக்கா? ராஜினாமா பண்ணிட்டு திரும்பி நிற்க தைரியம் இருக்கா? அப்படிங்கிறது மக்கள் மனம் மாறி போயிருக்கு. ஜென்மத்துக்கு நீங்கள் துறவரம் பூண்டுருங்க, அரசியல் துறவரம் பூண்டுருங்க. டெபாசிட் கிடைக்காது, காரி துப்பணும், அவ்வளோ பேரும் எல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டார்கள். மோசமானவங்க இவங்க அப்படிங்கிற உங்கள் கூட இந்த 9 கட்சி கூட்டணி இல்லை, ஒருத்தம் கூட இல்லையே. இன்றைக்கி வைகோ கொண்டு போய் அங்கே டெல்லியில் போய் இது நடத்துகிறார், புஸ்தக விழா. அது ஸ்டாண்டு வச்சு நடத்தணும்ல, உங்கள் கூட்டணியில் இருந்ததில்ல, எதுக்கு ராகுல் காந்தியை வச்சு நடத்துகிறாரு? ஆனால் அங்கே பூரா வாழ்க வைகோ அப்போ எல்லாம் ஆளை கூட்டிகிட்டு போயிருக்காரு. கொஞ்சம் நேரம் வேணும் இல்லை, யாரும் ராகுல் காந்தி வாழ்கன்னு சொல்லலை. டெல்லிக்காரனா ராகுல் காந்தி வாழ்கங்கணுமே, அங்கே சத்தங்க வைகோ வாழ்க இங்கே இருந்து ஆளுகளுக்கு திரட்டி கொண்டு போயிருக்காங்க. அது அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எப்போவுமே செய்யக்கூடியது, அதுதான் செஞ்சுருக்காங்க. அதனால் ஒருத்தவங்க கூட உங்கள் கூட்டணி கட்சியில் ஒரு பயம் இல்லை. எல்லா பேரும் மாறிட்டாங்க, மக்களும் மாறிட்டாங்க. ஏன்டா அந்த கொஞ்சம் பேரும் ஓட்டு போட்டோம். திமுககாரன் பார்த்தான், பொண்டாட்டி பிள்ளை அவ்வளவு விஜய்க்கு போட்டுச்சு, அவன் மட்டும் இருந்து போட்டிருக்கான் திமுகவுக்கு. இப்போ அவனே மாறிட்டான், என்னடா பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் போட்டுச்சு அப்படின்னு. அந்தளவுக்கு இருக்கும் உங்களுடைய லட்சணம். இது சொல்லிக்கிட்டு இன்னும் நீங்கள் பண்ணுறது பூரா உங்களுக்கு எதிர்மறையாக அமையும். நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்ல ஆரோக்கியமான அரசியலை நடத்துங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அப்படித்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை, அது சேகர்பாபு தான் பண்ணியிருக்காரு ஆளை வச்சு அப்படின்னு ஆனந்தன் சொல்கிறார். அவங்க பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் சேகர்பாபுன்னு பேரே சொல்கிறார். அவர் இன்னொரு ஆள் தான் வச்சு ஏவி விட்டு பண்ணியிருக்காங்க. சிபிஐ தான் அதுக்கு கூட உடனடியாக இது கொடுக்கணும். அவர் மந்திரியாக இருக்கிறதோட பேர் சொல்லலை. அதனால நீங்கள் வந்து அந்த செல்வராஜங்களால் வந்து அந்த உண்மையை சொல்லலாம். ஒரு கிரிமினல் அதில் அவனை வந்து என்கவுண்டரில் அருணை வச்சு போட்டாங்க. அருணும் இதில் உடந்த கொலை பாருங்கள், என்கவுண்டருங்கிற முறையில் போட்டு வந்தாலும் போயிட்டு இப்போ வேறு ஒரு இதில் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டார். இவங்களுக்கு கைக்கூலி மாதிரி செயல்பட்டு அந்த ஆனந்தன் தான் சொல்கிறாரு. சேகர்பாபு தானே, சேகர்பாபுவோட பொண்ணை வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவங்க லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சது ஆம்ஸ்ட்ராங். அப்போ இதுக்கு ஆம்ஸ்ட்ராங்கால் தான் இது நடந்து போச்சு, இல்லைன்னா ஆளையை கடத்தி கூட்டிகிட்டு போயிருப்பேன். அவங்க கடத்த விடாமல் பண்ணாங்க. அதுக்காக ஆம்ஸ்ட்ராங் மேலே அவ்வளோ கோபம் அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. இன்றைக்கி சொல்லிட்டார் ஆனந்தன்கிறவர், இவருக்கும் அதில் தான் சம்பந்தம் சேகர்பாபுக்கு. அப்போ எப்படி பாருங்கள், அரசியல்வாதி ஐபிஎஸ் அதிகாரி சேர்ந்து சதி பண்ணியிருக்காங்க. சதி பண்ணி அதுக்கு சாட்சியாக இருந்தவுடனே கொலையே பண்ணியிருக்காங்க, என்கவுண்டருங்கிற பேரில். உங்கள் சொல்லலாம் வரும்போது அப்படித்தானே வருது. நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில்
இது எந்த ஸ்டேட்டும் இப்படி இல்லை. இந்த ஸ்டேட்டு மாதிரி அரசியல்வாதிகள் எந்த ஸ்டேட்லேயுமே இல்லை. கேவலமான அரசியல்வாதிகள் கேவலமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியலாளர்களும் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.